வணக்கம். ரிஸ்கெடுtalaiva சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் FMCG கம்பெனி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள் ஒரு 5 அல்ல 6 கம்பெனிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 8லேருந்து 9 பொருள் வரைக்கும் இந்த கம்பெனி சேர்ந்த பொருளாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில். என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த கம்பெனி பொருள் இவ்வளோ பொருள் இருக்கா அப்படின்றத பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு கேட்கும்போது. இப்போ இந்த வீடியோவில் அந்த பொருள் பற்றி என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கம்பெனி HUL அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, டாப் FMCG கம்பெனியில் ஒன் ஆஃப் த கம்பெனி இது. ரெண்டாவது கம்பெனி ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், PNG அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இது ஒரு கம்பெனி, இதுவும் வந்து FMCG லெவல் கம்பெனி தான். தேர்டு டாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபோர்த்து MARICO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. அஞ்சாவது BRITANNIA. ஆறாவது COLGATE அண்ட் பாமாலிவ். ஏழாவது ஜோதி லேபரேட்டரிஸ். இந்த மாதிரி ஒரு 7 FMCG கம்பெனி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த HUL அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த HUL அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சின்னதாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த பொருள்லாம் என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். சர்ஃப், இவங்களோட பிராண்ட் நேம், பெரிய பிராண்ட் வச்சுருக்காங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இவங்களோட பொருள் தான் மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் இவங்களோட பொருள் தான் இருக்கும். நீங்கள் எந்த இடைக்கு பார்த்தாலும் இவங்களோட பிராண்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்க இதெல்லாம் இந்த கம்பெனி பொருளா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொன்ன பிறகு இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி பொருள் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சர்ஃப் அப்படின்றது இந்துஸ்தான் யூனிலிவரோட பிராண்டு. இது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன பிராண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு. சர்ஃபு, ரின்ல வந்து ரின் லிக்விட் வருது, ரின் சோப், ரின் பார் எல்லாமே இவங்களுடைய பிராண்ட் தான். சர்ஃபில் வந்து சர்ஃப் எக்ஸல், அப்புறம் வந்து சர்ஃபில் வந்து மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட்ஸ் ரெண்டு இதில் ஃப்ரண்ட்டில் ஒன்று டாப்பில் ஒன்று போடுறாங்க. அது இல்லாமல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸ் அதுவும் இவங்களுக்கு தான். சர்ஃப்னு சொல்லி வர எல்லா பிராண்டோட எல்லாமே இவங்களுக்கு தான். விம், வீட்டில் நீங்கள் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுற விம் ஜெல், விம் சோப் எல்லாமே இவங்களுடைய இதுதான். டோமக்ஸ், நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லிக்விட் அது. சிஃப், வீட்டுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு கிளீனர். அப்புறம் ஷாம்பூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ் இவங்க பிராண்டு தான். ஆல் கிளியர், சன்சில்க், டவ், ட்ரெசமி, ஆயுஷ், இது கிட்டத்தட்ட ஒரு 6 பிராண்டுமே இவங்க பிராண்டு தான். இந்த கிளினிக் ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆல் கிளியர், சன்சில்கில் ஒரு 5-6 வெரைட்டி, டவ்வில் ஒரு 8 வெரைட்டி, ட்ரெசமி, ஆயுஷ். இந்த ஷாம்பு பிராண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட்டில் இவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இவங்க தான் வந்து ஷாம்பூஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பிராண்ட் பண்ணுறாங்க. 6 பிராண்டுமே இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் தான். அப்புறம் வந்து பர்சனல் கேரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி, இப்போ வந்து நேம் மாற்றிருக்காங்க க்ளோ அண்ட் லவ்லின்னு சொல்லி. எலைட்டின், வேஸ்லின், பாண்ட்ஸ், லாக்மி, இதெல்லாம் வந்து இவங்களோட பிராண்ட் தான். இப்போ அப்புறம் வந்து ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு தான். ஹார்லிக்ஸ், பூஸ்ட், வீவா, மால்டோவா, இதெல்லாம் வந்து இவங்களுடைய பிராண்ட். புதுசாக இப்போ வாங்கி ஸ்மித்தில் அந்த கம்பெனியை வாங்கி இவங்க வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. அப்புறம் ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா இந்துலேக் ஆயில் இவங்களது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத் சோப்ஸ் இருக்கு இல்லையா, பாத் சோப்பில் இவங்களோட பிராண்டு தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஹமாம் இவங்களுடைய பிராண்ட் தான். ஹமாம், அதுக்கு அடுத்து பியர்ஸ், லக்ஸ், லைஃப் பாய், ரெக்ஸோனா, ஆயுஷ், டவ், லிரில். ஸோ இந்த இத்தனை பிராண்ட் சோப்ஸும் இவங்களோட பிராண்ட் தான். அதில் வெரைட்டிஸ் அதிகமாக வரும். பியர்ஸில் எடுத்துகிட்டே பியர்ஸ் ஒரு 3 வெரைட்டி வரும், ஹமாமில் 2 வெரைட்டி, லக்ஸில் ஒரு 4-5 வெரைட்டி, லைஃப் பாயில் ஒரு 4 வெரைட்டி, ரெக்ஸோனாவில் ஒரு 2 வெரைட்டி, ஆயுஷில் ஒரு 3 வெரைட்டி. ஸோ இது மாதிரி வந்து ஒரு பிராண்டு அதுக்கு வந்து தனித்தனி வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா டவ் சோப் எடுத்துட்டீங்க அப்படின்னா டவ்வில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. பியர்ஸ் எடுத்தீங்கன்னா பியர்ஸில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று போடுறாங்க, ப்ளூவில் ஒன்று போடுறாங்க, க்ரீனில் ஒன்று போடுறாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களோட பிராண்ட் தான். பியர்ஸுக்கு கீழே போகிற சப் பிராண்ட் அது 3 பிராண்டு. அதே மாதிரி நீங்கள் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா டீயில் வந்து 3 Roses டீ இவங்களுக்கு தான். டாப் ஸ்டார், தாஜ்மஹால், ரெட் லேபிள், க்ரீன் லேபிள் காஃபி, எல்லோ லேபிள் டீ, இதெல்லாமே இவங்களோட பிராண்டு தான். கிசான் ஜாம், கிசானில் ஜாம் அண்ட் சாசஸ் வருது, இது இவங்களுக்கு தான். அன்னபூர்ணா ஆட்டா, அது இவங்களுக்கு தான். அன்னபூர்ணா சால்ட் இவங்களுக்கு தான். நார் சூப்பு, ஸோ இது இவங்களுடைய பிராண்டு தான். டியூடரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்ஸ் பாடி டியூடரண்டில் ஆக்ஸ், ரெக்ஸோனா, டவ், இது இவங்களோட பிராண்ட் தான். பியூரிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூரிட்டின்னு சொல்லி ஒரு பியூரிஃபையர் பார்த்துருப்பீங்க, அதுவும் இவங்களோட பிராண்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் இவங்களோட கிட்ட இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் பிராண்டில் வந்து இவங்களோட மேஜர்
ஐஸ்கிரீம் உங்களுக்கு தான். குவாலிட்டி வால்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி வால்ஸில் வந்து ஃபீஸ்ட் இவங்க பிராண்டு தான், கார்னோட்டோ இவங்க பிராண்டு தான், மேக்னம் இவங்க பிராண்டு தான். குவாலிட்டி வால்ஸுக்குள்ள சப் பிராண்ட்ஸ் இந்த ஒரு நாலுமே இதுவும் உங்களுடைய பிராண்டு தான். ஸோ கிட்டத்தட்ட இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல் டாமினேஷன் இவங்களுடைய ப்ராடக்ட் தான் இருக்கும். இதுக்கு அடுத்து தான் மீதி எல்லா பிராண்டும். அதுக்கு அடுத்து பிஎன்ஜி இவங்க ரெண்டாவதாக இருக்கிற ஒரு கம்பெனி, ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு கம்பெனி. ஏரியல் இவங்க வந்து டிடர்ஜென்ட் பொறுத்தில் இருக்காங்க. ஏரியல் டைட் இவங்களுடைய பிராண்ட் தான். அப்புறம் வந்து பர்சனல் கேர் பொறுத்த வரைக்கும் விஸ்பர், பேம்பர்ஸ் இது உங்கள் பிராண்டு. அதே மாதிரி ஓலே வந்து இவங்களுடைய டாப் பிராண்டில் ஒரு ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட் ஓலே. ஷாம்பு பொறுத்த வரைக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு இவங்களது தான், பேந்தன் இவங்களது தான். அப்புறம் ஓரல் கேர் எடுத்துக்கிட்டா ஓரல் பி ப்ரஷஸ் இவங்களுடைய இது. க்ரூமிங் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜிலட் இவங்களது தான். அப்புறம் நம்ம பாடிக்கு வந்து உடம்பு தான் பெயின் எடுத்து விக்ஸ் தேய்ப்போம் இல்லையா, அது விக்ஸ் பிராண்ட் இவங்களது தான். ஸோ இந்த மாதிரி பிஎன்ஜி வந்து இந்த பிராண்டுக்குள்ள ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் எடுத்துன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் 5-6 வெரைட்டி, பேந்தில் ஒரு 5-6 வெரைட்டி, பேம்பஸில் ஒரு 4-5 வெரைட்டி, விஸ்பர் எடுத்து விஸ்பர் ஒரு 6-7 வெரைட்டி. ஸோ இது மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். பிராண்ட் ஒன்று, அதுக்கு சப் வெரைட்டிஸ் நிறையா போடுறாங்க பிஎன்ஜி. ஸோ இது வந்து ரெண்டாவது பிராண்ட், இந்தியாவில் மோஸ்ட் வெல்கம் பண்ணுற ரெண்டாவது பிராண்டு. மூணாவது பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபரில் கிட்டத்தட்ட டாபர் வந்து இன்றைக்கி அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் கூட போட்டி போடக்கூடிய ஒரு இதில் வந்து இருக்காங்க. இவங்களும் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் புதுசாக கொண்டு வராங்க. ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா டாபர் ஆம்லா இவங்களுக்கு தான், டாபர் வாட்டிகா இவங்களுக்கு தான், டாபர் ஸ்பெஷல் இவங்களுக்கு தான், டாபர் அன்மான் சொல்லி ஒரு பிராண்ட் போடுறாங்க, அதுவும் இவங்களுக்கு தான். டாபர் ஆல்மண்ட் ஆயில் இவங்களுக்கு தான், டாபரில் லால் தைல் ஒன்று போடுறாங்க, அது இவங்களுக்கு தான். டாபரில் ஜாஸ்மின் ஆயில் ஒன்று போடுறாங்க, அதுவும் இவங்களுக்கு தான். ஸோ ஹேர் கேரில் இத்தனை வெரைட்டி போடுறாங்க. அப்புறம் டாபர் ஹனின்னு எடுத்துகிட்டிங்கனாலும் இவங்க பிராண்ட் தான் டாப் ஒன் ஆஃப் த பிராண்ட் இந்தியாவிலேயே இன்னைக்கு இவங்களுக்கு. அதுக்கடுத்து டாபர் ஷவன் ப்ராஸ், அப்புறம் டாபரில் புதுசாக குளுக்கோஸ் போடுறாங்க, அதுவும் இவங்க பிராண்ட் தான். அப்புறம் ஃப்ளோர் கிளீனர்ஸில் பார்த்தீங்கன்னா டேசல்னு சொல்லி ஒரு ஃப்ளோர் கிளீனர் போடுறாங்க, அதுவும் இவங்க பிராண்டு தான். அப்புறம் ஹேர் ப்ளீச் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ளீச்சில் வந்து ஃபெம் ப்ளீச் இவங்களது தான். ஓடனில் பிளாக்ஸ் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணலாம் ஓடனில் பிளாக்ஸ், அது இவங்க பிராண்ட் தான். டாபரில் குலோபரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த பன்னீர் இவங்களது தான், டாபர் குலோபரின்னு சொல்லி ஒரு பிராண்டு. அப்புறம் ஓடனில் ஏர் ஃப்ரெஷ்னர், ரூம் ஃப்ரெஷ்னர் அடிப்போம் இல்லையா அந்த இது. அப்புறம் ஜூஸஸ் இதில் ரியல்னு சொல்லி ஒரு பிராண்டு, அதில் வந்து ஜூஸஸ், ஜிஞ்சர் வாலி பேஸ்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் போடுறாங்க. அதில் ரியல்ன்ற பிராண்டு கீழே வர்றது எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். அப்புறம் டாபரில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட், ஓரல் கேரில் வந்து பேஸ்ட் போடுறாங்க. அதுலேயும் பேஸ்ட்டில் டாபரில் பேஸ்ட் போடுறாங்க. அது இல்லாமல் டாபரில் மெஸ்வாக்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, ப்ராமிஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது மூணுமே இவங்களுக்கு தான். அப்புறம் டாபரில் பல்பொடி ஒன்று போடுறாங்க, டாபர் ரெட் டூத் பவுடர் அப்படின்னு ஒரு பல்பொடி ஒன்று. அது இல்லாமல் இவங்க வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அண்ட் சிரப்ஸ் ஒரு பெரிய லெவலில் ரெடி பண்ணி மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ டாபர் வந்து ஒரு மூணாவது கம்பெனி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் ப்ராடக்ட்டில். அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா மேரிகோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. இவங்க பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரிகோன்றது கம்பெனி பேர். இவங்களோட பிராண்டஸ் என்ன பார்த்தீங்கன்னா பேராஷூட், சஃபோலா ஆயில். பேராஷூட்டில் வர எல்லா இதுலேயும் உங்களுக்கு தான். ஜாஸ்மின் ஆயில், ஆயுர்வேதிக் ஹார்ட் ஆயில், ஹேர் அண்ட் கேர் ஆயில் வருது அது. ஸோ அதுக்கடுத்து செட்வெட் ஜெல்ஸ் வரும், அதுவும் உங்களுக்கு தான். ஆயில் குக்கிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஃபோலா ஆயில்னு போடுறாங்க. அதில் வந்து ஒரு 3 டைப் போடுறாங்க. ஒன்று வந்து டேஸ்டி, இன்னொன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து ஆக்டிவ்னு போடுறாங்க. அதில் 3 பிராண்ட்ஸ் போடுறாங்க. சஃபோலாவில் ஓட்ஸ் போடுறாங்க புதுசாக. அப்புறம் வந்து ரிவைவ், நம்ம துணிக்கு இது போடுவோம் இல்லையா கஞ்சி, அந்த ரிவைவ் கஞ்சி இது உங்களுக்கு தான் பிராண்டு. மெடிக்கல் ஷாம்பு, லிவான், அப்புறம் இதுவும் உங்களுக்கு தான். சஃபோலாவில் புதுசாக ஹனி, சானிடைசர், ஹேண்ட் வாஷ்லாம் போடுறாங்க. இப்போ அதெல்லாம் புது வெரைட்டி புது வேரியண்ட்டாக வருது. இவங்க மேரிகோ வந்து டாப் இந்தியாவில் ஒரு 4வது கம்பெனியாக சொல்லலாம் சீரியல்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பிரிட்டானியா, பேர் கேட்டாலே உங்களுக்கு தெரியும். பிரிட்டானியா வர அத்தனை பிஸ்கட்ஸும் உங்களுக்கு தான். அதில் டைம் பாஸ் பிஸ்கட்ஸு, அமுல், பிரிட்டானியா சீஸஸ், பிரிட்டானியாவில் விங்கிஸ்னு புதுசாக மில்க் ஷேக் போடுறாங்க. அது எல்லாமே இவங்க பிரிட்டானியாவில் கிட்டத்தட்ட பிஸ்கட் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வேரியன்ட் கிட்ட இருக்குது பிரிட்டானியா பொறுத்த வரைக்கும். பிரிட்டானியா இன்னைக்கு டாப் ஒன் ஆஃப் த பிஸ்கட் சேல்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. அப்புறம் ஒரு ஐடிசி அப்படின்ற ஒரு கம்பெனி. இதை வந்து நம்ம ப்ராக்டர் அண்ட் கேம்பிளுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம். இதை வந்து ஐடிசி வந்து இந்துஸ்தான் யூனிலிவருக்கு அடுத்த இடத்துலேயே அவங்க வந்து ஐடிசி இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பொருள் இவங்களோட பொருள் தான். ஐடிசி பிராண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிராண்டில் இன்றைக்கி வந்து வெல்கம் பண்ணுற பிராண்ட் எதுனா ஆசீர்வாத் கோதுமை இவங்க பிராண்ட் தான். அது இல்லாமல் ஹோட்டல்ஸ் நிறையா நடத்துகிறாங்க. இவங்க வந்து ஐடிசி ஃபர்ஸ்ட் சிகரெட்ஸ், இவங்க தான் சிகரெட்டில் வந்து பெரிய கம்பெனி. இன்றைக்கி இந்தியாவில் சிகரெட்ஸ் வந்து விற்கக்கூடாது அப்படின்ற வந்த பிறகு தான் இன்றைக்கி வந்து எஃப்எம்சிஜியில் வந்து ப்ராடக்ட் உள்ள வந்தாங்க.
ஃபஸ்ட் FMCG இதுக்குள்ளே வரும்போது அவங்க ஆசீர்வாத் கோதுமை தான் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இதில். அப்புறம் இதில் வந்து ஆசீர்வாதில் நெய் வருது. அப்புறம் உங்களுக்கு கிளாஸ்மேட் நோட் இவங்களது தான். சன்ஃபீஸ்ட் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் லாங் வெரைட்டிஸ் வர்றது இவங்களது தான். அப்புறம் இவங்களுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் வருது. அப்புறம் இதில் வந்து சால்ட் வருது, ஆசீர்வாதில் சால்ட் வருது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஐடிசியில் நிறைய போடுறாங்க. அப்புறம் ITC இந்துஸ்தான் யூனிலிவர் இதை பற்றின பேக்ரவுண்ட் என்னன்ற இது அதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் தனித்தனியாக ITCனா எனக்கு என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி எந்த ஆண்டு உருவானது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, இவங்க யார் இது நிர்வகிக்கிறது அப்படின்ற பற்றியெல்லாம் தனியாக ஒரு வீடியோ ஒரு கம்பெனி பற்றி டீட்டெயில் வீடியோவாக வரும், உங்களுக்கு பார்க்கலாம் நீங்களும். நெக்ஸ்ட் கோல்கேட் அண்ட் பாமாலிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இவங்க ஓரல் கேர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஓரல் கேரில் ஃபஸ்ட் இருக்கிறவங்க தான். ரெண்டாவது வந்து இந்துஸ்தான் யூனிலிவரோட பிராண்ட் இருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் அந்த இது விட்டு போச்சு பார்த்தீங்களா. இது இந்துஸ்தான் யூனிலிவரில் பெப்சோடன்ட் பண்ணுறாங்க. இந்த பெப்சோடன்ட் க்ளோஸ்அப் ஆயுஷ் அதுவும் ஓரல் கேரில் இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட். அவங்களுக்கு போட்டியாக கோல்கேட்டுக்கு போட்டியாக இந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் இதெல்லாம். கோல்கேட்டில் வந்து நிறைய வெரைட்டி வருது. இப்போ கோல்கேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 17 வெரைட்டி பேஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் ப்ரஷஸ் இவங்களது தான். ஓரல் கேரோட ப்ரஷஸ் மேக்ஸிமம் சேல் ஆகிற ப்ரஷஸ் வந்து கோல்கேட் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில். அதுக்கடுத்து ஜோதி லேபரேட்டரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஜோதி லேபரேட்டரிஸ் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜாலா நீலம் தான் உஜாலா ஆரம்பித்த கம்பெனி அதுதான், அவங்க தான். அதுக்கடுத்து உஜாலாக்கு அடுத்து வந்து உஜாலா பவுடர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து புதுசாக ப்ரில் இவங்களது தான். எக்ஸோ பார் இவங்களது தான். அப்புறம் வந்து ஹென்கோ பவுடர், மிஸ்டர் ஒயிட்டு, அப்புறம் இவங்க புதுசாக போட்டிருக்கிற ஃப்ளோர் கிளீனர்ஸ். அவங்க இப்போ புதுசாக ஃப்ளோர் கிளீனர்ஸ் இது பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோதி லேபரேட்டரிஸும் கிட்டத்தட்ட FMCG ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 6வது இடத்த சொல்லலாம். இவங்க நிறைய ப்ராடக்ட் புதுசாக மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. மார்க்கோ சோப் இவங்களது தான். ப்ரில் லிக்விட் பாத்திரம் இருக்கிற லிக்விட் ப்ரில் மேக்ஸிமம் அந்த விம்முக்கு அடுத்து சேல்ஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் ப்ரில்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி FMCG கம்பெனி பொறுத்தவரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் டாமினேஷன் அதிகம் உள்ள கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா லாங் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து என்றைக்கும் வந்து விற்கக்கூடிய ப்ராடக்ட். உங்கள் கம்பெனி என்றைக்கும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துல நோக்கி சென்று கொண்டு இருக்கிற ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இந்த கம்பெனிஸ் எல்லாமே. அதனால் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஷேர் வந்து எப்பயுமே வந்து விலை கம்மியாச்சுன்னா தாராளம் வாங்கி வைக்கலாம். நிறைய டிவிடெண்ட் கொடுப்பாங்க, நிறைய டிவிடெண்ட் வரும். இந்த கம்பெனியோட எல்லாமே நிறைய டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. டாபர்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய போனஸ் கொடுக்குற கம்பெனிஸும் கூட. கோல்கேட்டும் அப்பப்போ ஏதாவது போனஸ் கொடுக்குறாங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் நிறையா வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. ஐடிசியும் அதே மாதிரி டிவிடெண்ட் அண்ட் போனஸ் கொடுக்குற கம்பெனி. ஐடிசியோட ஷேர் வாங்கினவங்களாம் இன்றைக்கி லட்சாதிபதி கோடீஸ்வரன் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கம்பெனிஸோட ஷேர் குறையும் போது வாங்கி வைக்கலாம் தாராளமாக. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.